பேபிஸ்க்கு டெய்லியும் ஒரே மாதிரி எக்கு கொடுக்குறீங்களா அப்படின்னா இந்த 3 டிஃப்ரெண்ட் எக் ரெசிபீஸ் ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக குழந்தைங்க மறுக்காமல் சாப்பிடுவாங்க. வாங்க ஃபஸ்ட் ரெசிபி பார்க்கலாம். பனானா எக் தோசை. இந்த ரெசிபிக்கு ஒரு எக்கு, டேட்ஸ் பவுடர், ஹாஃப் பனானா, ஓட்ஸ் கொஞ்சம் எடுத்துக்கோங்க. இப்போது ஒரு மிக்ஸி ஜாரில் ஃபஸ்ட்டு ஓட்ஸை நல்லா ஃபைனாக பவுட்ரு பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த மாதிரி இப்போது நம்மளோட ஓட்ஸ் பவுடர் ரெடி ஆகிடுச்சு. அடுத்து இப்போ நான் எக்கை உடைச்சிக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு பனானாவை ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் எக்கை ஆட் பண்ணிவிட்டு நம்ம பவுட்ரு பண்ணி வச்சுருந்த ஓட்ஸ் பவுட்ரையும் ஆட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஃபைனலாக டேட்ஸ் பவுட்ரையும் ஆட் பண்ணிட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அடித்து எடுத்துகிட்டு வந்துக்கோங்க. இந்த மாதிரி ஸ்வீட்னஸ்க்காக தான் டேட்ஸ் பவுடர் ஆட் பண்ணியிருக்கோம். இஃப் சப்போஸ் தேவையில்லை அப்படின்னா இக்னோர் பண்ணிவிடுங்க. ஏன்னா வாழைப்பழத்துலேயே ஸ்வீட்னஸ் இருக்கும். இப்போ வாங்க இதை நம்ம குட்டி குட்டி தோசையாக ஊற்றிக்கிட்டு நெய்யும் ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா நெய்யில் ஹெல்த்தி வெயிட் கெயினுக்கும் குழந்தைங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே சமயம் குழந்தைங்க டிஃப்ரெண்ட் ரெசிபி சாப்பிட்ட மாதிரியும் இருக்கும். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் தோசையெல்லாம் திருப்பி போட்டு காட்டுறேன் பாருங்கள். நல்லா வெந்துருச்சு. இப்போது நம்மளோட ஹெல்த்தியான பனானா எக் தோசை ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் ஈவினிங் ஸ்நாக்ஸு கூட செஞ்சு கொடுக்கலாம். இல்லை மார்னிங் ஸ்நாக்ஸு லஞ்சு கூட செய்யலாம். கண்டிப்பாக குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த ரெசிப்பியை மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் குழந்தைங்களுக்கு பிடிச்சிருந்ததான்னு சொல்லுங்கள். செகண்ட் ரெசிபி எல்லா குழந்தைங்களுக்கும் பிடிக்கிற எக் ரைஸ். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த ரெசிபிக்கு நான் இன்றைக்கி கேரட், பீன்ஸ், வெஜிடபிள் எடுத்திருக்கேன். நீங்கள் கேபேஜ் கூட எடுத்துக்கலாம் வேணும்னா. அப்புறம் பெப்பர், உப்பு, வடித்த சாதம், எக்கு, அதுக்கப்புறம் கொஞ்சம் ஆனியன் எடுத்திருக்கேன். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நீங்கள் வேணும்னா கேப்சிகம் கூட ஆட் பண்ணிக்கலாம் குட்டி குட்டியாக. இப்போது ஒரு பேன் வச்சுட்டு கீ ஆட் பண்ணிவிட்டு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறத ஆட் பண்ணி ஃப்ரை பண்ணிக்கோங்க. அப்புறம் கேரட், பீன்ஸ் ஆட் பண்ணி ஒரு 2 மினிட்ஸ் சாட்டே பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பெப்பரும் உப்பும் ஆட் பண்ணிக்கோங்க. இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஃபைனலாக எக்கை ஆட் பண்ணி நல்லா ஸ்க்ராம்பிள் ஆகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமேட்டு நம்ம வடித்து வச்சுருந்த சாதத்தையும் ஆட் பண்ணி இதோட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம்னா நம்மளோட டெலிஷியஸான யம்மி எக் ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. குழந்தைங்க கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. இதை நீங்கள் லஞ்சு கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். தேர்ட் ரெசிபி எக் வெஜிடபிள் ஸ்க்ராம்பிள். இந்த ரெசிபிக்கு எக்கு, கேரட், வெங்காயம், மிளகுத்தூள், உப்பு எடுத்துக்கோங்க. நீங்கள் கேரட்டுக்கு பதில் உங்கள் குழந்தைங்களுக்கு எதாவது பிடிச்ச வெஜிடபிள் இருந்தால் கூட எடுத்துக்கோங்க. இப்போது எக்கில் பெப்பரையும் உப்பையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அப்புறம் ஒரு பேனில் கீ ஆட் பண்ணிட்டு ஆனியன் ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. அப்புறம் கேரட் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம பீட் பண்ணி வச்சுருக்க எக்கையும் ஆட் பண்ணிட்டு நல்லா ஸ்க்ராம்பிள் பண்ணுற அளவுக்கு எடுத்துக்கோங்க. இப்போது நம்மளோட எக் வெஜிடபிள் ஸ்க்ராம்பிள் ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபீஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.